தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதத்தில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் 7 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 72.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வாக்குப்பதிவு நேரம் முடிந்தும், அதாவது 6 மணிக்கு பிறகும் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் டோக்கன் பெற்றவர்கள் வரிசையில் காத்திருப்பதால் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சத்யபிரதா சாஹூ கூறியிருந்தார். இந்நிலையில் நள்ளிரவில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் 69.46% வாக்கு பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது முதலில் சொன்ன புள்ளி விவரத்திற்கும் இப்போதைய கணக்கிற்கும் கிட்டத்தட்ட 4% குறைவாக இருக்கிறது. குறிப்பிட்ட சில தொகுதிகளில் 6 முதல் 14% வரை குறைந்திருக்கிறது. அதாவது மத்திய சென்னையில் முதலில் 67.35% பதிவானதாக கூறப்பட்டது. ஆனால் இப்போது 53.91% என சொல்லப்படுகிறது. இதனால் 13.44% குறைந்திருக்கிறது. இதேபோல் தூத்துக்குடியில் முந்தைய கணக்கிற்கும் இப்போதைய கணக்கிற்கும் உள்ள வித்தியாசம் 11% ஆகும். ஸ்ரீபெரும்புதூரில் 9.58% குறைந்திருக்கிறது. சிவகங்கை, மதுரை, நெல்லை, கோவை ஆகிய தொகுதிகளில் தலா 7% வாக்குகள் குறைவாகி இருக்கிறது. இந்த புள்ளி விவரம் அரசியல் கட்சியினர் இடையேயும் பொதுமக்கள் இடையேயும் சந்தேகம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்களுடன் ஆலோசனை நடத்தி இறுதியான புள்ளி விவரம் தெரிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று நண்பகல் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்திப்பதாக இருந்தது. ஆனால் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான தகவல் கிடைத்தவுடன் முழு விவரங்கள் தெரிவிக்கப்படும் என சத்யபிரதா சாஹூ கூறியிருக்கிறார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.